Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to discuss about refractive index ஓட ஃபார்முலா, அதுக்கப்புறம் காச்சி ஃபார்முலா. ஓகே, நம்ம refractive index பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த தடவை வந்து கூட வந்து காச்சி ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். கூட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா refraction from plane surfaces, UV relation, ray diagram method இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஓகே, ஸோ போன வீடியோவில் வந்து ரிஃப்ராக்ஷன் ரிலேட்டடாக ஸ்னெல்ஸ் லா இதெல்லாம் பார்த்தோம். லா விச் கவர்ன்ஸ் ரிஃப்ராக்ஷன் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. சரி, இப்போ கவனிங்க, நம்ம வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம் ரைட்டா. கிளாஸுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன பார்த்துருக்கோம்? 3/2. வாட்டருக்கு வந்து 4/3, ஏருக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 1, வேக்யூமுக்கு 1 அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹெட்டிங் பாருங்கள், ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் வேரியேஷன் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வித் வேவ் லென்த் விச் இஸ் கிவன் பை காச்சி ஃபார்முலா. அதாவது நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு நான் இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அன் ஆவரேஜ் வேல்யூ, ஒரு பொதுவான வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லா வேல்யூஸும் என்னது? ஆவரேஜ் வேல்யூ, காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸுக்கு 3/2ன்னு சொல்கிறோம், ஆனால் எப்போவுமே கிளாஸுக்கு 3/2 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் வேரிஸ் வித் வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரெட் லைட் எடுத்துக்கலாம். ஒரு ரெட் லைட்டை நான் கிளாஸ் வழியாக அனுப்புனேன்னா டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் லைட்டை நான் அனுப்புகிறேன் கிளாஸ் வழியாக, இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ப்ளூ லைக் ரேடியோ வேவ்ஸ்லாம் சொல்லுவான் இல்லையா, யூ கேன் டேக் எனி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ன்றது ஒரு ஸ்பெக்ட்ரம் சொல்லுவான், அதை நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. எஸ், ஸோ இப்போ லைட்டை வந்து நான் எனி மீடியம்குள்ளே அனுப்பும்போது என்னென்னா டிபெண்டிங் ஆன் த வேவ் லென்த் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறும். அந்த வேரியேஷனை சொல்கிறது தான் இது காச்சி ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 11th 12th நீட் ஜேஇ லெவலில் இருக்கவங்களுக்கு, ஈவன் பிஎஸ்சி லெவல் படிக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப வந்து இந்த ஃபார்முலா ஏன் வந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் ரொம்ப அந்த ஃபார்முலாவை அனலைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த லாஜிக்கை மட்டும், நான் சொல்ல போகிற லாஜிக்கை மட்டும் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, கவனிங்க. ஸோ நம்ம கிளாஸுக்கு பொதுவாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சொல்லுவோம்? மியோட கிளாஸோட வேல்யூ வந்து 3/2 அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன் ஜென்ரல் வி சே இட் as 3/2. ஆனால் இது வந்து என்னது? திஸ் இஸ் அன் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது வந்து ஒரு காமனான யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ தான். பட் ஆனால் இட் கேன் வேரி வித் வேவ் லென்த். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேரிஸ் வித் வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த்தை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறான். கவனிங்க, இதுதான் வந்து காச்சி ஃபார்முலா. மியூ இஸ் ஈக்குவல் டு A + B by lambda square. ஸோ இப்போ இதில் ஏயும் பியும் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, எழுதிக்கோங்க நோட்ஸில், ஏயும் பியும் கான்ஸ்டன்ட்ஸு, சம் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ். இட் வேரிஸ் ஃப்ரம் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏயும் பியும் கான்ஸ்டன்ட். ஸோ மியூ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா ஸ்கொயர். அதாவது டினாமினேட்டரில் நம்மளுக்கு லாம்டா ஸ்கொயர் வருது. அதாவது லாம்டா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, த டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மியூவோட வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். லாம்டா டிக்ரீஸ் ஆச்சுன்னா மியூவோட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் என்னது நம்மளுக்கு காச்சி ஃபார்முலா. இஃப் யூ டேக், நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், யூ டேக் ரெட் லைட், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு வேவ் லென்த் அதிகம்? ரெட்டுக்கா க்ரீனுக்கா? ரெட்டுக்கு வந்து வேவ் லென்த் அதிகம், க்ரீனுக்கு வேவ் லென்த் கம்மி. அப்போது இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்னா, யூஸிங் காச்சி ஃபார்முலா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட்டுக்கு கம்மியாக இருக்கும் தென் கம்பேர்ட் டு த க்ரீன். இட் இஸ் ட்ரூ ஃபார் எனி சிச்சுவேஷன். ஸோ எப்போவுமே வேவ் லென்த் யாருக்கு அதிகமோ அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். புரியுதா? எஸ். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் லெட்ஸ் டேக் ஃபார் வேக்யூம் அண்ட் ஏர். ஓகே, வேக்யூமையும் ஏரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேக்யூம்ன்றது ஒரு மீடியமே கிடையாது, ஏர் அண்ட் இஸ் அ காமன் மீடியம். ரெண்டு பேருக்குமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருந்தோம்? 1 தானே சொல்லுவோம். இதையே நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்றத, எக்ஸப்ஷனாக சொல்கிறேன்றதை நீங்கள் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். யூ ஜஸ்ட் டேக் லைக் தட். ஓகே, ஸோ மியூவோட வேல்யூ ஃபார் வேக்யூம் அண்ட் ஏர் ஃபார் எனி வேவ் லென்த் இட் இஸ் ஆல்வேஸ் யூஸ், நம்ம 1னே அசியூம் பண்ணிப்போம். ஓகே, ஜஸ்ட் டேக் லைக் தட். ஓகே, ஃபார் எனி வேவ் லென்த், ஏருக்கும் வேக்யூமுக்கும் ஃபார் ஆல் த வேவ் லென்த் இட் இஸ் ஈக்குவல் டு 1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஃபாலோஸ் திஸ் எக்ஸ்பிரஷன், இட் வேரிஸ் வித் வேவ் லென்த். ஓகே, அதே மாதிரி யூ டேக் வாட்டர் ஆர் எனி அதர் லிக்விட்,
மீடியம். ஓகே, சரிப்பா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இது போன வீடியோவில். இது வந்து ஒரு பவுண்ட்ரி, இது ஏர் மீடியம், கிளாஸ் மீடியம். ஓகே, இப்போ பொதுவாக வந்து லைட் ஃபாலிங் ஆன மீடியம் கிளாஸ் மீடியம், லைட் வந்து ஏர் மீடியம்லேருந்து கிளாஸ் மீடியம் மேலே படுது. இப்போ வந்து இந்த வெறும் லைட்டுன்னு மென்ஷன் பண்ணுறான். இப்போ இங்கே பாயிண்ட், இந்த எக்ஸாம்பிளில் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வந்து வெறும் லைட்டுன்னு மட்டும்தான் சொல்கிறான். அது என்ன வேவ் லென்த் எதுவுமே கொடுக்கல. அப்போது இந்த லைட் ஒரு ஏர் மீடியமுக்கு நம்ம எப்பயும் போல் 1ன்னு எடுத்துப்போம், வாட் எவர் மே பி த கண்டிஷன் ஆர் வாட் எவர் மே பி த வேவ் லென்த். பட் ஆனால் கிளாஸ் மீடியம்னு வரும்போது இட் வேரிஸ் வித் வேவ் லென்த் இல்லையா. பட் ஆனால் இங்கே வெறும் லைட்டுன்னு சொல்லிட்டான். இது ரெட் லைட்டாக ப்ளூ லைட்டாக எதுவுமே கொடுக்கல. அப்போது நம்ம ஜென்ரல் வேல்யூ ஆஃப் கிளாஸுக்கு என்ன சொல்லுவோம், 3/2. அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஏரு கிளாஸு, ஏருக்கு எப்போவுமே நான் 1ன்னு எடுத்துப்பேன் ஃபார் எனி வேவ் லென்த். பட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இட் வேரிஸ் வித் வேவ் லென்த் இல்லையா. பட் கொஸ்டினில் வெறும் லைட்டுன்னு கொடுத்துருக்கான், பொதுவாக கொடுத்துருக்கான். அப்போது நம்ம காமனாக இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை யூஸ் பண்ணாலே போதும், which is 3/2. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்னெல்ஸ் லாவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். mu r sin i is equal to mu glass sin r. Let's take, இப்போ பாருங்கள், இது ஒரு ரிஃப்ராக்ஷன், இது ஒரு ரிஃப்ராக்ஷன். ஸோ இது வந்து நான் வேக்யூம்னு எடுத்திருக்கேன், வேக்யூம்லேருந்து கிளாஸுக்கு போகுது. இது வந்து ரெட் லைட். ஓகே, திஸ் இஸ் க்ரீன் லைட். வேக்யூம்லேருந்து கிளாஸ் போகுது, வேக்யூம்லேருந்து கிளாஸ் போகுது, திஸ் இஸ் க்ரீன் லைட். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டுமே சேம் ஐன்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் யாருக்கு வேவ் லென்த் அதிகம், ரெட்டுக்கு அதிகம். அப்போ அதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆனோடனே வேவ் லென்த் வில் வேரி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வில் வேரி வித் வேவ் லென்த் இல்லையா. ஸோ ரெட்டுக்கு வந்து ரெட் லைட் வரனால அதுக்கான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். வி ஷுட் நாட் யூஸ் த காமன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் த கிளாஸ். நம்ம ரெட் லைட்டுக்கு இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்னெல்ஸ்லாம் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். வேக்யூம்னால 1 sin i will be equal to mu r போடணும். அதாவது ரெட் லைட்டுக்கு கிளாஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரெட் லைட்டுக்குன்னு கிளாஸ் கொடுக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபாலோயிங் வாட், காச்சி ஃபார்முலா. இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருவான். அப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்டால் கூட ரெட் லைட்டோட கரஸ்பாண்டிங் வேவ் லென்த், இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எல்லாமே கொடுத்துருவான். ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கான்செப்டை மட்டும் நீங்கள் தே ஆர் இன்வெர்ஸ்லி கனெக்டடுன்றது மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் லைட்டை பொறுத்த வரைக்கும் க்ரீன் லைட்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம். ஸோ கிளாஸாக இருந்தாலும் அதுக்கு க்ரீன் லைட்டுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் நம்ம போடணும். ஸோ ஐயில் இன்சிடென்ட் ஆகுது, திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ ரெட் லைட்டுக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனாக ஆர், வெறும் ஆர்ன்னு போட்டிருக்கேன், கேபிட்டல் ஆர். இங்கே க்ரீன் லைட்டுக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை கேபிட்டல் ஜின்னு போட்டிருக்கேன். ஸோ இதோட ஸ்னெல்ஸ்லாம் வந்து மியூ ஆர் சைன் ஆர், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் கேபிட்டல் ஆர். அதே மாதிரி க்ரீன் கலருக்கு மியூ ஜி, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் கேபிட்டல் ஜி. புரியுதா இல்லையா? எஸ். ஸோ இதுதான் 2 எக்ஸாம்பிள். ஸோ வெறும் லைட்டுன்னு சொன்னால் நீங்கள் எப்பயும் போல் ஆவரேஜ் வேல்யூவான கிளாஸோட வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஃபார் ஸ்பெசிஃபிக்காக கலர்ஸ் கொடுக்கும்போது அதுக்கேற்ற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒன்ஸ் அகெயின் மிக்சர் ஆஃப் ரெட் அண்ட் க்ரீன். இப்போ இது வந்து ஒரு லைட் வருது, இந்த லைட்டுக்குள்ளே என்ன இருக்கான், ரெட்டும் இருக்கான் க்ரீனும் இருக்கான். இந்த லைட்டுக்குள்ளே ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது. ஓகே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து சேம் தான், மிக்சராக வந்துட்டுருக்கு. வந்தோடனே நம்மளுக்கு யாருக்கு இதில் வேவ் லென்த் அதிகம், வேவ் லென்த் அதிகம் தென் த க்ரீன். அப்போ உடனே நம்ம என்ன சொல்லிடலாம், இன்வெர்ஸ்லி கனெக்டட் இல்லையா. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் ரெட்டுக்கு கம்மியாக இருக்கும் தென் க்ரீன். இப்போ மோர் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மோர் இட் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். இது வந்து வேக்யூம் மீடியம், தட் இஸ் திஸ் இஸ் அ ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். நம்மளுக்கு என்ன தெரியும், ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் வரும்போது டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். போன வீடியோவில் பார்த்தோம்ல, யாருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து க்ரீனுக்கு தான் அதிகம். அப்போ அது என்ன ஆகும்னா அதிகமாக பெண்ட் ஆகும் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ திஸ் இஸ் ஜி, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஃபார் திஸ் இஸ் க்ரீன். இது என்னது, இது ரெட்டு. நார்மல்லேருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுறேன், இது ரெட்டோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கேபிட்டல் ஆர். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு புரியுது, ரைட். ஸோ இதே மாதிரி நீங்கள் விப்ஜிஆர் கூட ட்ரை பண்ணலாம். மேபி யூ டேக் இட் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் லைக் யூ கேன் டேக். இதில் வந்து விப்ஜிஆர் வருது உங்களுக்கு. ஓகே, விப்ஜிஆர், இந்த விப்ஜிஆர் கலர் வந்து படுது, பட்டோன்னே நிறைய ரிஃப்ராக்ஷன்ஸ் வரும். ஓகே, அதை நீங்கள் கரெக்டாக ப்ளாட் பண்ணி யூ நீட் டு ஷோ, யூ டேக் இட் அஸ் அ ப்ராக்டிஸ். விப்ஜிஆர் லைட் வந்து மிக்சராக வருது, தட் இஸ் ஒயிட் லைட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் வாட், விப்ஜிஆர். ஒரு பியூர் ஒயிட் லைட் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் விப்ஜிஆர். வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். இதில் யாருக்கு வேவ் லென்த் அதிகம், இந்த சைட்லேருந்து
வயலட்லேருந்து ரெட்டுக்கு போகும்போது வேவ் லென்த் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ், லாம்டா இன்க்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, யூ டேக் இட். இப்போ இது வந்து என்னென்னா அடுத்து we are going to see about refraction from plane mediums. ஓகே, அதாவது நல்லா கவனிங்க, இது ஏர் மீடியம், இது mu1ன்ற ஒரு புது மீடியம், திஸ் இஸ் mu2, திஸ் இஸ் 1 செகண்ட் ஏர். இது வந்து என்னென்னா பவுண்ட்ரி, இது ஏரு, இது ஏரு, இது mu1 mu2. mu1 and mu2 can be maybe for example நம்ம mu1 வந்து இது greater than mu2ன்னு எடுத்துக்கிறேன். இருக்கிறதுல லீஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யாருக்கு? குறைஞ்சபட்சம் 1 தானே இருக்க முடியும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. ஸோ ஏருக்கு தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி இல்லையா, ஏர் அண்ட் வேக்யூமுக்கு. சரி கவனிங்க, இப்போ இங்கே வந்து ஒரு லைட் வந்து படுது, எங்கே? இந்த ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியில் வந்து படுதா? திஸ் இஸ் பவுண்ட்ரி 1, பவுண்ட்ரி 2, பவுண்ட்ரி 3. ஸோ பவுண்ட்ரி 1 மேலே லைட் வந்து படுது. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ன்றது என்னது? திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I. இதை நான் என்னென்னு கூப்பிடலாம்? I can call this as incident ray. ஸோ ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ஆகிற லைட் ரேயை நான் இன்சிடென்ட் ரேன்னு கூப்பிட்றேன். ஸோ பட்டதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, இது ஏர் மீடியம், இருக்கிறதுலே லீஸ்ட்டு. ஓகே, ஏர் வில் ஹேவ் த லீஸ்ட் வேல்யூ விச் இஸ் 1. ஸோ இது வந்து ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். mu1 டெஃபினட்டாக 1ஓட கிரேட்டராக தான் இருக்கணும், நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகுது, அப்போ என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் நார்மல் பார்த்து பெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன், திஸ் இஸ் அ டென்சர் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது ரேரர், இது டென்சர். ஸோ இது I, இது வந்து என்னது உங்களுக்கு? கேன் ஐ கால் இட் அஸ் I1. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க, இந்த இது ரெண்டும் பேரல் சர்ஃபேஸ். இது I1னா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? திஸ் ஆங்கிள் இஸ் ஆல்சோ I1. இது I1னா இதுவும் என்னது? I1ஆக இருக்கும். இப்போ இதில் mu1 கிரேட்டரா mu2 கிரேட்டரா? mu2 தான், mu1 தான் கிரேட்டர். அப்போ இது என்னது? இது ரேரர், எது டென்சர்? நம்மளுக்கு இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது வெலாசிட்டிஸ் ஆர் v is equal to c by mu, கரெக்டாக இல்லையா? v is equal to c by mu. யாருக்கு mu அதிகம்? அப்போ அவங்களுக்கு வெலாசிட்டிஸ் கம்மி. ஸோ v1 is less than v2. இப்போ புரியுதா இல்லையா? இந்த ரெண்டு மீடியம் கம்பேர் பண்ணும்போது வெலாசிட்டி ஆஃப் லைட், யாருக்கு வெலாசிட்டி ஆஃப் லைட் அதிகமாக இருக்கோ அது என்னது? அது ரேரர் மீடியம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது நம்மளுக்கு ரேரர் மீடியம்? இது வந்து ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். ஸோ நம்மளுக்கு என்னென்னா அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுது. இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மீடியமில் வெலாசிட்டி அதிகம், ஸ்பீட் ஆஃப் லைட். அப்போ இது ரேரர், இது டென்சர். ஸோ டென்சர்லேருந்து ரேரர் போகும்போது அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுது. ஓகே ரைட். ஸோ இப்போ அடுத்து கவனிங்க, இது வந்து நான் I2ன்னு கூப்பிட்றேன். இது I2னா இது என்னது? திஸ் இஸ் ஆல்சோ I2. இது I2னா இதுவும் I2, கரெக்டாக? இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து 1 செகண்ட் என்ன மீடியம்? இது mu2, இது வந்து ஏர் மீடியம். ஸோ எனிவே இதுக்கு தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி. ஸோ அப்போது இதுதான் ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். ஸோ டென்சர்லேருந்து ரேரர் போகும்போது என்ன ஆகுது? இட் நீட் டு பி அவே ஃப்ரம் த நார்மல். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதில் mu2 கிரேட்டர் தென் வாட்? ஏர் இல்லையா? ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, பட் இதுக்கு வந்து mu2 இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுது, கரெக்டாக? இப்போ இந்த ஆங்கிள் ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் E. இந்த ஆங்கிள் ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் E. இப்போ இது வந்து இன்சிடென்ட் ரே. இப்போ இது இன்சிடென்ட் ரே. 1 செகண்ட் ஐ வில் ரீகால், திஸ் இஸ் இன்சிடென்ட் ரே. இது வந்து டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். ஸோ டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகுது. பட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்னது? இது ரேரர், இது வந்து டென்சர். ஓகே, ஸோ அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 1 செகண்ட் இங்கேயும் அவே ஃப்ரம் த நார்மல், பிகாஸ் திஸ் இஸ் ரேரர், திஸ் இஸ் டென்சர். இது இன்சிடென்ட் ரே. இந்த ஃபைனலாக வெளியில் வந்துச்சுல. இப்போ எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே நம்ம இனிஷியலாக கொடுக்குற ரே வந்து இன்சிடென்ட் ரே, பட் ஃபைனலாக வெளியில் வருது இல்லையா, அந்த ரேக்கு பேர் என்னது? இட் இஸ் கால்ட் எமர்ஜென்ட் ரே. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் என்னென்னா எமர்ஜென்ட் ரே. அதுதான் ஃபைனலாக வெளில வருது. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெட்ஸ் ட்ரை டு அப்ளை ஸ்னெல்ஸ் லா. இதுலேருந்து ஒரு ரிசல்ட்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் I, ஃபைனல் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வெளியில் வந்தது என்னது? நம்மளுக்கு வந்து எமர்ஜென்ட் ரே, அதோட ஆங்கிள் வந்து E, ரிஃப்ராக்டட் ஆங்கிள். சரி, இப்போ ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். திஸ் இஸ் ஏர் மீடியம், திஸ் இஸ் mu1 மீடியம். ஸோ 1 sin I is equal to mu1 sin I1. ஸோ ரெண்டாவது ரிஃப்ராக்ஷன் இங்கே வந்து என்னது? வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த இடத்துல? mu1, அதாவது mu1 sin I1 ஈக்குவல் டு ரிஃப்ராக்ஷன் என்னது? mu2 sin I2. அதுக்கப்புறம் தேர்டு ரிஃப்ராக்ஷன் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் mu2 sin I2
will be equal to air medium once again. So 1 into sin E. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா I have applied Snell's law இந்த 3 ரிஃப்ராக்ஷனுக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இதுவும் ஈக்குவல், இதுவும் சேம், கரெக்டாக? இதுவும் சேம். அதே மாதிரி இதுவும் சேம். இதுலேருந்து நீங்கள் பார்த்தோன்னே இதை சொல்ல முடியும். வாட் யூ கேன் சே இஸ், இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே தே ஆர் கனெக்டட். ஸோ sin I is equal to sin E. ஸோ என்டையர் எக்ஸ்பிரஷன்லேருந்து இதுக்கு ஈக்குவல், இது ஈக்குவல். ஸோ ஃபைனலாக sin I is equal to sin E அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ ரெண்டு பக்கம் சைன் இருக்குது, கேன்சல் பண்ணிங்கன்னா வாட் யூ ஹேவ், I is equal to E. This is a very important result. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ரெண்டுமே என்னவா இருக்குது, இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ப்பா, ஃபைனலாக ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். யூ கேன் ரைட் தட். ஈன்றதை நான் என்னென்னு கூப்பிட்றேன், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, இதனால் இந்த ஆங்கிள் ரெண்டும் சேமாக இருக்கனால என்ன விஷயம் அப்படின்னா, நான் அனுப்பின ரே இருக்கு இல்லையா, சரி நான் அனுப்பின ரே எப்படி இருக்கா, இந்த எமர்ஜென்ட் ரேயும் எப்படி இருக்குன்னா அப்படியே எக்ஸாக்டாக பேரலாக இருக்கும். இது எப்படி அனுப்பணும், இதுவும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு ரேஸும் பேரலாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் எ ரிசல்ட். நான் பேசிக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பேரலல் பவுண்ட்ரிஸ் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேரலல் பவுண்ட்ரிஸ் ஐ ஹவ் டேக்கன். அதுக்கப்புறம் இன்சிடென்ட் மீடியம் வந்து ஏர், எமர்ஜென்ட் மீடியமும் நான் என்னென்னு வச்சுருக்கேன், ஏர். இப்போ இன்பிட்வீனில் என்ன மீடியம்னாலும் இருந்துட்டு போகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போட்டல, μ1 இஸ் கிரேட்டர் தென் μ2. இட் கேன் பி இன் ஆல்டர்னேட் வே ஆல்சோ. μ2 கிரேட்டர் தென் μ1 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்னென்னா பேரலல் பவுண்ட்ரிஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்சிடென்ட் மீடியமும் எமர்ஜென்ட் மீடியமும் சேமாக இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் ரேயும் எமர்ஜென்ட் ரேயும் எப்போவுமே என்னவாக இருக்கும், பேரலல். ஸோ பேரலல் பவுண்ட்ரிஸ் இன்சிடென்ட் மீடியமும் எமர்ஜென்ட் மீடியமும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா the rays, two rays will be parallel. ஸோ அதை தான் கீழே எழுதியிருக்கேன். ஸோ இன்சிடென்ட் ray and emergent ray are parallel when light ray is refracted by parallel boundaries. ஸோ பேரலாக இருக்கணும் பவுண்ட்ரி. உங்களுக்கு வந்து பவுண்ட்ரிஸ் வந்து இப்படி இல்லாமல் ஒன்று சாஞ்சு இருந்துச்சு அப்படின்னா கூட இட் டசன்ட் ஒர்க். நீங்கள் செக் கூட பண்ணி பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு பவுண்ட்ரிஸை திருப்பினீங்கன்னா Snell's law வந்து ஆங்கிள்ஸ் அஃபெக்ட் ஆகும். we cannot show that these two are equal. Parallel boundaries separated by different medium. So μ1 greater than μ2 or μ2 greater than alternate way இருந்தாலும் பிரச்சனை இல்லை. Provided லாஸ்ட்டாக என்னது, provided incident and the emergent mediums are same. இன்சிடென்ட் ஆகக்கூடிய மீடியமும் ஏரும் வெளில வரதும் சேம் மீடியமாக இருக்கணும். மேபி இது வாட்டர், இதுவும் வாட்டராக இருக்கணும். அப்போ இங்கே அனுப்பின ரே வந்து வெளியில் என்ன வரும், பேரலாக வரும். இப்போ நம்ம அடுத்து வந்து ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் பிளெயின் சர்ஃபேஸ் இமேஜ் ஃபைண்ட் பண்ண போகிறோம் யூஸிங் ரே டயக்ராம் அண்ட் யூவி மெத்தட். இப்போ நம்ம வந்து இமேஜ் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இன் கேஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் யூஸிங் அ பிளெயின் சர்ஃபேஸ். ஸோ பிளெயின் சர்ஃபேஸில் ரிஃப்ராக்ஷன் நடக்குது, நம்ம இமேஜோட பொசிஷனை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி சிமிலர் டு பிளெயின் மிரர். ஓகே, நம்ம பிளெயின் மிரருக்கு எப்படி படித்தோமோ அதே மாதிரியான ஸ்டெப்ஸ் தான். ஒரே ஒரு விஷயம் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போ ஓகே கவனிங்க. ஸோ இமேஜ் டியூ டு ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் அ பிளெயின் சர்ஃபேஸ். ஸோ இமேஜ் டியூ டு ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் பிளெயின் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்படி பிளெயின் மிரருக்கு ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ஒன்று ரே டயக்ராம் மெத்தட், இன்னொன்று வந்து யூவி மெத்தட் இல்லையா. சிமிலராக இங்கேயும் அதே தான். நம்மளுக்கு ரே டயக்ராம் மெத்தட் இருக்குது அண்ட் யூவி மெத்தட், தட் இஸ் ஃபார்முலா மெத்தட் இஸ் தேர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பிளெயின் மிரர்ஸில் யூஸ் பண்ணோமோ அதே இது தான். யூ அண்ட் வி ஆர் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் மெஷர்ட் ஃப்ரம் வேர், போல். ஸோ போல்லேருந்து டிஸ்டன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் போன கேஸ் மாதிரி இங்கேயும் சைன் கன்வென்ஷன் இருக்குது. டிஸ்டன்ஸ் மெஷர்டு இன் த லைட் டைரக்ஷன். ஸோ லைட்டு போல்லேருந்து தான் எல்லா டைரக்ஷனும் எல்லா டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணணும். அதே லைட் டைரக்ஷனில் நம்ம மெஷர் பண்ணணும்னா ஐ நீட் டு டேக் இட் அஸ் பாசிட்டிவ் அண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு லைட் இஸ் டேக்கன் அஸ் வாட், நெகட்டிவ். ஸோ ஓகே, ஸோ சிமிலர் டு பிளெயின் மிரர். இப்போ நம்ம வந்து ரே டயக்ராம் மெத்தடை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பவுண்ட்ரி அண்ட் திஸ் பவுண்ட்ரிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் μ1 மீடியம், ரைட் ஹேண்ட் சைடில் என்னது μ2 மீடியம். ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா μ1 இஸ் கிரேட்டர் தென் μ2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கோ அது வந்து என்ன மீடியமாக ஆக்ட் ஆகும், டென்சர் மீடியம். இது வந்து ரேரர் மீடியம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்டு, நம்ம வந்து இமேஜை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், எப்படி பிளெயின் மிரரில் பண்ணணுமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஐ நீட் டு ட்ரா அ பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இங்கேருந்து ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். பிரின்சிபல் ஆக்சிஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன். ஓகே, ஸோ நான் ட்ரா பண்ணுறேன். திஸ் இஸ் அவர் பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இங்கே ஆப்ஜெக்ட்லேருந்து ரெண்டு ரேஸ் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ரெண்டு ரேஸ் வந்து
ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் மீட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், இமேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து 2 ரேஸ் எடுத்துக்கலாமா? லெட் மீ டேக் திஸ் 1 ரே. இந்த ரே ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இன்சிடென்ட் ரே. ஓகே, அதே மாதிரி இன்னொரு ரே எடுத்துக்கலாம். இது ஒரு ரே, ரைட்டா? ஸோ இந்த பட்ட ரே வந்து டென்சர்லேருந்து ரேராக போகுது. ஸோ அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகும் இல்லையா? அதாவது இது இன்சிடென்ட் ரே, அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல போய் இன்சிடென்ட் ஆகிற இந்த ரே, திஸ் இஸ் த நார்மல், அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுது. ஓகே, இதை நான் அப்படியே பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதையும் அப்படியே பேக்கில் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி மீட் ஆகிற இடம் தான் என்னது, நம்மளோட இமேஜு. ஸோ 2 லைட் ரேஸ் எடுத்துக்கிறோம்பா ஆப்ஜெக்ட்லேருந்து. இது ஒரு லைட் ரே, இது ஒரு லைட் ரே. ரிஃப்ராக்ட் ஆகுது. ரிஃப்ராக்ட் ஆகி டென்சர்லேருந்து ரேரர் போகிறனால அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகி அப்படியே பேக்கில் ட்ரேஸ் அவுட் பண்ணுறேன். திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம இமேஜ்னு சொல்லி கூப்பிட்றோம் இல்லையா? ஸோ இது வந்து என்னது, சாலிட் லைன்ஸால் இருக்குது. அப்போ இது என்னது, இது ரியல். அதே மாதிரி இது வந்து டேஷ் லைன்ஸால் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, இட் இஸ் அ வர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? எனி டவுட்? ஸோ இது வந்து என்னது, நம்மளோட ரே டயக்ராம் மெத்தட். இப்போ இது வந்து இன்னொரு சிஸ்டம் எடுத்துக்கலாம். இது வந்து என்னது, நம்மளோட பவுண்ட்ரி. மேலே வந்து μ1 மீடியம், கீழே வந்து μ2 மீடியம். ஸோ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா μ1 இஸ் லெஸ் தென் μ2. ஓகே, μ1 வந்து லெஸ்ஸு. ஸோ இது வந்து என்ன மீடியம், இது திஸ் இஸ் ரேரர். இது வந்து என்னது நம்மளுக்கு டென்சர். ஸோ இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்னோடய பிரின்சிபல் ஆக்சஸை ட்ரா பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மை பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகே, ஸோ இப்போ நான் 2 லைட் ரேஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் அ லைட் ரே, ஒரு லைட் ரே. இது வந்து ரேரர் டு டென்சர் போகுது. ரேரர் டு டென்சராக போச்சுன்னா என்ன ஆகும், எப்படி பெண்ட் ஆகும், how it will bend. ஸோ டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகும். ரேரர் டு டென்சர் போகிறனால டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைட் ரே எடுத்துக்கிறேன். ஓகே, இதுவும் என்னது, இந்த லைட் ரேயும் டுவர்ட்ஸ் அ நார்மல் தான் பெண்ட் ஆகும். ஓகே, இப்போ இது 2த்தையும் நான் என்ன பண்ணிடலாம், அப்படியே பேக்கில் ட்ரேஸ் அவுட் பண்ணலாமா? ட்ரேஸ் அவுட் பண்ணால் ஒரு இடத்துல மீட் ஆகும். அந்த இடத்த நம்ம என்னென்னு கூப்பிடணும், இமேஜ்னு ஐ நீட் டு கால். இதை அப்படியே இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஆப்ஜெக்ட், இந்த இடம், இமேஜ் வந்து இந்த இடம். ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் மேட் ஆஃப் சாலிட் லைன்ஸ்லேயே ஆப்ஜெக்ட். அப்போ இது வந்து என்னது, ரியல். இமேஜ் வந்து வர்ச்சுவல். இப்போ வந்து நம்மளுக்கு இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகுதா? ஸோ அப்சர்வர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, இங்கே ஆப்ஜெக்ட் வச்சோம், இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம். நம்மளோட அப்சர்வர் எங்கே இருக்கார், அப்சர்வர் இஸ் திஸ் சைட். நம்ம ஐன்னு போட்டிருக்கோம்ல, அதுதான் என்னது நம்மளோட அப்சர்வர். ஸோ அப்சர்வர் இங்கேருந்து பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் வந்து μ1 மீடியமில் இருக்குது. முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம பார்க்குற அப்சர்வர் வந்து எங்கே இருக்கார், μ2 மீடியமில் இருக்கார். அப்சர்வர் இன் μ2 மீடியம். ஸோ μ2 மீடியமில் இருந்து பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் இங்கே வச்சோம், ஆனால் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். புரியுதா இல்லையா? எஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கோம், ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் கெப்ட் இன் μ1 மீடியம். அங்கேருந்து தான் லைட்டு ட்ராவல் ஆகும். ஸோ μ1 மீடியமில் தான் என்ன வச்சுருக்கேன், ஆப்ஜெக்டை வச்சுருக்கேன். ஸோ லைட் ரேஸ் வந்து பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது. ரிஃப்ராக்ட் ஆகி எந்த மீடியமுக்கு வருது, μ2 மீடியமுக்கு வரும். நம்மளோட அப்சர்வர் எங்கே இருக்காருன்னா, அவர் அப்சர்வர் இஸ் ஹியர். அப்சர்வர் வந்து μ2 மீடியம்லேருந்து இந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, இங்கே ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தெரிய மாட்டார்ப்பா, ஒன்லி திஸ் ஒன் வில் பி ஷோன் ஃபார் திஸ் அப்சர்வர். புரியுதா இல்லையா? அதானே இமேஜ், ரைட்? ஸோ அப்சர்வர் வந்து μ2 மீடியமில் இருக்காரு. ஓகே, ரைட். இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஸோ யூவி மெத்தடு. ஸோ v is equal to μ2 by μ1 into u. ஸோ uன்றது என்னது, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், v is இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், u with sign we need a substitute. இப்போ இன்னொரு பேசிக்கான ஃபேக்ட் என்னது, லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் μ1 மீடியம் டு கோஸ் டு μ2 மீடியம். அதாவது இந்த ஃபார்முலாவில் எங்கேருந்து லைட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அது μ1 மீடியம், μ2 மீடியம்ன்றது என்னது, எந்த மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகுது இல்லையா, அது μ2 மீடியம். ஸோ தட்ஸ் அ அப்சர்வேஷன் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு. இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, திஸ் இஸ் அ பவுண்ட்ரி. ஓகே, பவுண்ட்ரி அண்ட் மேலே ஏர் மீடியம்னு சொல்லியிருக்கேன், கீழே வந்து வாட்டர் மீடியம். மேலே 3 மீட்டர்ஸ் இந்த பவுண்ட்ரியிலேருந்து பிளெயின் சர்ஃபேஸ்லேருந்து 3 மீட்டர்ஸ் மேலே வச்சுருக்கேன்.
ஓகே, இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா இமேஜை கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் இமேஜோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு ட்ரா த பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த இடம் தான் என்னது, வி கால் இட் அஸ் போல். போல்லேருந்து இப்போ லைட் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுது, ஆப்ஜெக்ட் இஸ் இயர். ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் வந்து இப்படி தான் ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த டைரெக்ஷனில் மெஷர் பண்ணோன்னா பாசிட்டிவ், ஏன்னா லைட்டோட டைரெக்ஷன் மேலேருந்து கீழே பார்த்து வருது. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ இப்போ யூ வந்து கவனிங்க, யூ வந்து இங்கேருந்து இப்படி மெஷர் பண்ணுறேன், ஆப்போசிட் டைரெக்ஷன் டு லைட். ஸோ யூவோட வேல்யூ நான் என்னென்னு எடுத்துக்கணும், -3 சென்டிமீட்டர். இப்போ லைட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏர் மீடியம்லேருந்து. ஸோ μ1 வேல்யூ இஸ் 1, μ2 வேல்யூ இஸ் நத்திங் பட் த வாட்டர் 1, 4/3. இப்போ v is equal to μ2/μ1 into u. v is equal to μ2/μ1 into u. யூவோட வேல்யூ வித் சைன் போடணும், -3 சென்டிமீட்டர். ஸோ 3 கேன்சல் ஆகிடுது. ஸோ வியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, வித் சைன் கிடைக்குது, -4 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க, இது வந்து போல்லேருந்து ஆப்ஜெக்ட் வந்து -3 சென்டிமீட்டர்னு சொன்னோம், ஏன்னா இங்கேருந்து லைட்டோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி v எனக்கு நெகட்டிவ்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், போல்லேருந்து எங்கே டோட்டலாக வந்து 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் த போல். இந்த இடம் தான் நம்மளோட இமேஜாக இருக்கும், நம்மளுக்கு டவுட்டே வேண்டாம். ஸோ அவர் இமேஜஸ் பேசிக்கலி இட் இஸ் இயர். இதை நீங்கள் ரே டயக்ராம் மெத்தடும் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது நம்மளோட ஆப்ஜெக்ட்டு, இது நம்மளோட இமேஜ். ஸோ இப்போ மேபி வி கேன் டெஸ்ட்டு. இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? ஸோ வி காட் த ஆன்சர். இப்போ ரே டயக்ராம் வச்சு செக் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு லைட் ரே எடுத்துக்கிறேன், இட் இஸ் கெட்டிங் இன்சிடென்ட். ஸோ பட்ட லைட் ரே வந்து டுவர்ட்ஸ் த நார்மலாக, அவே ஃப்ரம் த நார்மலாக. ஏர் இஸ் அ ரேரர் மீடியம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி, இதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம். ஸோ இட் இஸ் அ டென்சர் மீடியம். ஸோ இங்கேருந்து இப்படி போகுது, டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைட் ரே போனாலும் டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ இதை அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இதையும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா கரெக்டாக அது எங்கே போய் ஃபார்ம் ஆகும், இமேஜில் போய் ஃபார்ம் ஆகும். புரியுதா இல்லையா? ரைட். ஸோ ரே டயக்ராம் மெத்தட் அண்டு யூவி மெத்தட் ரெண்டுமே இங்கே கரெக்டான ஆன்சர் தான், ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு தந்தாகணும். ஸோ சேம் பொசிஷன் இஸ் பீன் கிவன். சரிப்பா, இப்போ நம்மளோட அப்சர்வர் எங்கே இந்த ப்ராப்ளமில், அப்சர்வர் இஸ் நத்திங் பட் இயர். அதாவது μ2 மீடியம், வாட்டர் மீடியம்குள்ளேருந்து பார்க்குறது. புரியுதா இல்லையா? ஸோ இமேஜ் ஆப்ஜெக்ட் இங்கே வச்சோன்னா இமேஜ் அப்சர்வருக்கு எங்கே தெரியும், இந்த இடத்துல 4 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். ரைட். சரி, இப்போ அடுத்து கவனிங்க, இந்த இடத்துல இதை வந்து ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறங்க. இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, திஸ் இஸ் அ பவுண்ட்ரி. மேலே ஏர் மீடியம், கீழே வாட்டர் மீடியம். ஸோ எது μ1 மீடியம், லைட் இங்கேருந்து தான் ட்ராவல் பண்ண போகுது அந்த இடத்துக்கு, அந்த மீடியம்க்கு. ஸோ திஸ் இஸ் μ1 இந்த கேஸில், இது μ2. ரைட்டா? ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்னது, 3 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, யூ ட்ரா த போல், பிரின்சிபல் ஆக்சிஸ். எந்த இடம் நம்மளுக்கு போல் மாதிரி ஆக்ட் ஆகும், திஸ் பாயிண்ட் இஸ் அவர் போல். இப்போ நம்ம வி கேன் டேக் த, ஸோ லைட் வந்து இங்கேருந்து இப்படி ட்ராவல் பண்ணுதுப்பா. ஸோ இந்த டைரக்ஷன் ஷுட் பி டேக்கன் as what, இந்த டைரக்ஷன் ஷுட் பி டேக்கன் as பாசிட்டிவ். ஓகே, இப்போ இங்கேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நம்ம போல்லேருந்து மெஷர் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனில் வரும். ஸோ யூவோட வேல்யூ என்னது, -3 சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி μ1 வேல்யூ என்னது, ஃபஸ்ட்டு வாட்டர் மீடியம். ஸோ 4/3. ஏரோட யூவோட வேல்யூ -3 சென்டிமீட்டர். ஃபைனலி we are getting வியோட வேல்யூ இஸ் -9/4 which is nothing but what, -2.25. அதாவது கவனிங்க, -3 இங்கே இருக்குது, இது வந்து -2.25. போல்லேருந்து இந்த டைரெக்ஷனில் -2 பாயிண்ட், இந்த இடத்துல தான் நம்மளோட இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.25 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரே டயக்ராம் போடுங்க. இது நம்மளோட ஒரு ரே, இது இன்னொரு ரேன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பட்டு இது வந்து எது டேரர் எது டென்சர், வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம். ஸோ இட் இஸ் அ டென்சர். இது வந்து என்னது நம்மளுக்கு ரேரர். ஸோ டென்சர்லேருந்து ரேரர் போகும்போது என்ன ஆகணும், அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகணும். இது என்னது, அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இது அப்படியே நான் பேக்கில் ரேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இந்த ரேஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த இடம் தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இமேஜ். இதான் இல்லையா? ஸோ ரே டயக்ராம் மெத்தட் படியும் சேம் ஆன்சர் we are getting.
ஓகேப்பா, இப்போது இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, இது நம்ம ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் பிளெயின் சர்ஃபேஸை வச்சு 2 முக்கியமான அப்ளிகேஷன் இருக்குது. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஓகே, ஸோ 2 அப்ளிகேஷன் இருக்குது, அப்பேரண்ட் அண்ட் ரியல் டெப்த், அப்பேரண்ட் அண்ட் ரியல் ஹைட். ஓகே, அதை பற்றி வில் சி. இப்போ ஓகே குட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட பவுண்ட்ரி, மேலே ஏரு, கீழே வாட்டர். ஓகே, ஸோ இது வந்து இங்கே என்னென்னா வாட்டருக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பவுண்ட்ரி. ஸோ வாட்டருக்கு இன்சைடில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். நம்மளோட அப்சர்வர் வந்து இங்கே இருக்கார். ஓகே, ஸோ தண்ணிக்கு வெளியில், தண்ணிக்கு உள்ளே வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது, தண்ணிக்கு வெளியில் நம்மளோட அப்சர்வர் இஸ் தேர். ஸோ இப்போ இதோட இமேஜை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரே டயக்ராம் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? வி ட்ரை வித் ஃபஸ்ட்டு ரே டயக்ராம் மெத்தட். ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்டு. இங்கே தான் நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வாட் ஐ நீட் டு ட்ரா, ஐ நீட் டு ட்ரா பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ இந்த இடம் என்னவாக இருக்கும், this is a perpendicular line. இந்த இடம் வந்து I will call it as what, pole. கரெக்டா? ஸோ இப்போ இங்கேருந்து நான் 2 லைட் ரேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் எது ரேரர் எது டென்சர்? வாட்டர் வந்து டென்சர், மோர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது வந்து என்னது, நம்மளோட ரேரர் மீடியம். ஓகே ரைட். இப்போ வந்து இது ஒரு லைட் ரே, டென்சர்லேருந்து ரேரர் பார்த்து போகுது. ஸோ இட் வில் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒரு லைட் ரே எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைட் ரே, திஸ் இஸ் த நார்மல். ஸோ இங்கேருந்து பட்டு என்ன ஆகுது, அவே ஃப்ரம் த நார்மல், இட் நீட் டு மூவ். ஓகே, ஸோ டென்சர் டு ரேரர் போகுது. ஸோ இதை அப்படியே பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? இதை அப்படியே நான் பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் நம்ம என்னென்னு கூப்பிடணும், இமேஜ். ஸோ இது நம்மளோட சர்ஃபேஸ், போல். இது போல்லேருந்து ஆப்ஜெக்ட் இஸ் ஹியர், இமேஜும் வந்து இன்சைட் த வாட்டர் ஒன்லி இட் இஸ் ஃபார்ம். நம்மளோட அப்சர்வர் எங்கே இருக்கார், மேலேருந்து பார்க்குற அப்சர்வருக்கு இந்த கீழே இருக்க ஆப்ஜெக்ட் எங்கே தெரியும், இங்கே கீழே இருக்க ஆப்ஜெக்ட் மேலே வரைக்கும் மூவ் ஆகிடும். பிகாஸ் திஸ் இஸ் வேர் த இமேஜ் ஹஸ் பீன் ஃபார்ம்ட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து யூ கால் இட் அஸ் யூ. கரெக்டாக இல்லையா? இந்த டிஸ்டன்ஸு போலில், அதாவது போல்ன்றது இந்த லைனு. ஸோ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணுறது யூ. இங்கேருந்து இமேஜோட டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு, இட் இஸ் வி. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வி. ஓகே, ஸோ லைட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, லைட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் இயர். அப்போ இந்த மீடியம், வாட்டர் மீடியம் வந்து நம்மளோட μ1. ஸோ இங்கேருந்து அடுத்த மீடியம் என்னது, ஏர் மீடியம். ஸோ μ2 வந்து 1. சரி, எல்லாம் ஓகே. இப்போ ஆப்ஜெக்ட் கீழே வச்சோம் தண்ணிக்குள்ளே, பட் அதுலேருந்து கொஞ்சம் ஹைட் வந்து லிஃப்ட் ஆன மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ இது வந்து ரே டயக்ராம் மெத்தடில் we did. இப்போ அடுத்து வந்து இந்த யூவி ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் என்ன வரும், யூவி ஃபார்முலா படி μ1ன்றது μ வாட்டர் அண்ட் μ2 இஸ் 1. ஸோ இந்த என்டையர் ஃபார்முலா என்னவா மாறும், v is equal to u by mu வாட்டர் அப்படின்னு சொல்லி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது என்னது, greater than 1 number, equal to or greater than 1 number. சரி, இப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா, இது வந்து ஆப்ஜெக்டோட, அதாவது போல்லேருந்து மெஷர் பண்ணும்போது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து u, வியோட டிஸ்டன்ஸ் வந்து இது. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கா, இமேஜோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா, போலில் இருந்து? இது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இது இமேஜோட டிஸ்டன்ஸ். அதாவது ஒரிஜினலான டிஸ்டன்ஸ் வந்து u, பட் இப்போ டிஸ்டன்ஸ் என்னவா மாறிடுச்சு, v. இந்த விஷயத்தை நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா, யூவை வந்து ரியல் டெப்த்துன்னு சொல்லி கூப்பிடுவோம்ப்பா. இந்த ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம்ல, சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருக்கோம், இதை யூ வில் கால் இட் அஸ் வாட், ரியல் டெப்த். ஆப்ஜெக்ட் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் போல்லேருந்து இங்கே, போல்ன்றது இந்த ஒரே லைன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ போல்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ கால் இட் அஸ் டி ரியல், தட் இஸ் ரியல் டெப்த் அப்படின்னு கூடுவோம். அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து எவ்வளோ டெப்த்தில் இருக்குன்னா ஆப்ஜெக்ட் வந்து ரியல் டெப்த்து, ரைட்? இப்போ இமேஜோட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் டிஸ்டன்ஸ், இதை they will call it as what, they will call it as apparent depth. What is mean by apparent? இப்போ ரியல் டெப்த்துன்றது ஒரிஜினலான அந்த வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினலான டிஸ்டன்ஸ் வந்து ரியல் டெப்த். அதிலேருந்து இப்போ இமேஜ் வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆன மாதிரி இருக்குல்ல, ஸோ முன்னாடி உள்ளதோட இப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கு, டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம என்னென்னு கூப்பிட்றோம்னா அப்பேரண்ட். இந்த அப்பேரண்ட்டுக்கான வேர்டை வந்து மீனிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பேரண்ட்டுன்றது என்ன அப்படின்னா, சீம்ஸ் டு பி ட்ரூ பட் இட் இஸ் நாட் ரியல். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியும், ஆனால் ஒரிஜினல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேலே அப்சர்வர் இருக்கானா, மேலே இருக்க அப்சர்வருக்கு எங்கே ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி தெரியும், இங்கே இருக்கிற மாதிரி தெரியுமா, இங்கே இருக்கிற மாதிரி தெரியுமா? இப்போ ஒரிஜினலாக ஆப்ஜெக்ட் இங்கே நம்ம இங்கே வச்சுருந்தோம், பட் இங்கே இருக்க அப்சர்வருக்கு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, கொஞ்சம் மேலே லிஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்,
இது வந்து ஒரிஜினல் டெப்த். பட் இப்போது அப்சர்வருக்கு எது வந்து தெரியும்? அப்பேரண்ட் டெப்த் தான் தெரியும். தட் இமேஜோட டிஸ்டன்ஸ். புரியுதா இல்லையா? இது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். பட் இந்த அப்சர்வருக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் தெரியும். அதனால் அது என்னது? அப்பேரண்ட் டெப்த். அப்பேரண்ட் மீன்ஸ் சீம்ஸ் டு பி ட்ரூ பட் இட் இஸ் நாட் ரியல். யூவை வந்து நம்ம ரியல் டெப்த்னு கூப்பிடுவோம், டி ரியல். வியை வந்து என்ன கூப்பிடுவோம்? அப்பேரண்ட் டெப்த், டி அப்பேரண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த என்டையர் ஃபார்முலாவை வி இருக்க இடத்துல டி அப்பேரண்ட்னும் யூ இருக்க இடத்துல டி ரியல் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மியூ வந்து கிரேட்டர் தென் 1. ஸோ டினாமினேட்டரில் கிரேட்டர் தென் 1 நம்பர் இருந்தால் டி ரியலோட டி அப்பேரண்ட் என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். மேத்தமேட்டிக்கலி மியூவோட வேல்யூ இஸ் டினாமினேட்டரில் கிரேட்டர் தென் 1 நம்பர். ஸோ டி ரியலோட டி அப்பேரண்ட் என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இது எங்கெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளால் எங்கே ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, பேர்ட் வாட்சிங் எ ஃபிஷ். அதாவது ஃபிஷ்ஷு வந்து தண்ணிக்குள்ளே இப்படி இருக்குன்னு வைங்க. ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துல நான் இப்போ ஃபிஷ் போட்டுக்கிறேன். ஓகே, தேர் சம் ஃபிஷ் இஸ் தேர். மேலே வந்து பேர்ட் இருக்குது. இந்த அப்சர்வர் இருக்க இடத்துல ஐ ஹவ் கிவன் அ பேர்ட். இப்போ வெளியில் வந்து பேர்டு இருந்து ஏரில் இருக்குது. ஓகே, ஏர் மீடியமில் பேர்ட் இருக்குது, தண்ணிக்குள்ளே வாட்டரில் ஃபிஷ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பேர்டு பார்க்கும்போது ஃபிஷ் எப்படி இருக்கும்? கொஞ்சம் லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும், ரைட்டா? ஃபிஷ் ஆக்சுவலி பேர்டுக்கு எங்கே தெரியும்? இட் வில் பி சீன் சம்வேர் இயர். புரியுதா இல்லையா? ஒரிஜினலாக ஃபிஷ் இங்கே இருந்தது. பட் இந்த அப்பேரண்ட் டெப்த்னால இமேஜ் வந்து கொஞ்சம் லிஃப்டான மாதிரி தெரியும். புரியுதா இல்லையா? எஸ். இப்போ இதே மாதிரி நீங்கள் வேறு எங்கே பார்க்க முடியும்? ஸ்பூன் சீன் அவுட் சைட் ஆஃப் பாட்டில். இப்போ நீங்கள் வந்து பாட்டில், இப்போ கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பாட்டிலில் தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு ஆயிலுக்குள்ளே ஸ்பூன் போட்டிருக்கீங்கன்னு வைங்க. வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு வந்து ஸ்பூன் வந்து கட்டான மாதிரி தெரியுமா? அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பூன் வந்து கொஞ்சம் ஜூம் ஆன மாதிரி தெரியும், கொஞ்சம் பெருசாக தெரியும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூ ஹவ் சீன் இன் யுவர் ஹோம் அண்ட் ஆல். ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்விம்மிங் ஃபூலில் இருப்பான்ல, வியூ ஆஃப் அ பர்சன் இன்சைட் ஸ்விம்மிங் ஃபூல். அதாவது பர்சன் தண்ணிக்குள்ளே இருக்கவன் நம்மளுக்கு எப்படி தெரியுவான்? கொஞ்சம் பெருசாக, அவன் டெப்த்தில் தான் இருப்பான், பட் நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் ஆன மாதிரி தெரியும், கொஞ்சம் பெருசாக தெரியும் ஆக்சுவலி. தட் இஸ் அப்பேரண்ட் டெப்த் வில் பி சீன் டு அஸ். நம்ம வந்து ஸ்விம்மிங் ஃபூலுக்கு வெளியில் இருக்கோம், அப்சர்வர் வந்து ஸ்விம்மிங் ஃபூலுக்கு வெளியில் இருக்கிறேன், தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்விம்மர் இருக்கான்ல, அவன் வந்து நம்மளுக்கு க்ளோஸராக தெரியும். தட் இஸ் த அப்பேரண்ட் டெப்த். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அப்சர்வர் எங்கே இருக்கிறான்? வாட்டர் மீடியம், ஏர் மீடியமில் இருக்கிறான். ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இட் இஸ் இந்த வாட்டர் மீடியம். சரி, இப்போ இது வந்து என்னது? ரியல் டெப்த். இது என்னது? அப்பேரண்ட் டெப்த். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குல்ல இந்த லென்த்து, ஐ வில் கால் திஸ் அஸ் வாட்? ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். இது வந்து ஒரிஜினல் டெப்த்து, இது அப்பேரண்ட் டெப்த்து. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் ஐ வில் கால் இட் அஸ் வாட்? ஷிஃப்ட் ப்ரொடியூஸ்ட். ஓகே, இது நம்ம என்னென்னு கூப்பிடுவோம்? ஷிஃப்ட்டுன்னு கூப்பிடுவோம். அதாவது டி ரியல் மைனஸ் டி அப்பேரண்ட், யூ கால் இட் அஸ் ஷிஃப்ட். Okay, so in the formula you can substitute here also, d real minus d real by mu of water. இதே நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஷிஃப்ட்டு. இங்கே இருந்தது இவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்வர்ட் பார்த்து, ரைட்? ஸோ இப்போ இது கரஸ்பாண்டிங்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பேரண்ட் ஹைட் அண்ட் அப்பேரண்ட் ரியல் ஹைட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த தடவை வந்து ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா மேலே இருக்குது. தட் இஸ் இது மேலே ஏர் மீடியம், கீழே வந்து வாட்டர் மீடியம். இப்போ நம்ம பார்த்த ரெண்டு கேஸுமே வந்து என்னது? பார்க்குற ரெண்டு கேஸுமே இட்ஸ் அ ஸ்டாண்டர்டான கேஸ் அப்ளிகேஷன் இது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கணும்? ஆப்ஜெக்ட் இஸ் ஹியர். அப்சர்வர் வந்து இந்த தடவை எங்கே இருக்கான்? தண்ணிக்குள்ளே இருக்கான். ஸோ ஆப்ஜெக்டில் வந்து லைட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஏர் மீடியம்லேருந்து. ஸோ திஸ் இஸ் μ1 அண்ட் திஸ் இஸ் வாட்? μ2. வாட்டர் வந்து என்ன மீடியம்? அது டென்சர். அண்ட் திஸ் இஸ் வாட்? ரேரர் மீடியம். ஏர் இஸ் அ ரேரர் மீடியம். ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்டு. ஸோ இது வந்து என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? ஐ எம் கோயிங் டு ட்ரா அ பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த இடத்த ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் போல். இப்போ ரெண்டு ரேஸ் ஐ எம் கோயிங் டு டேக். இது ஒரு ரே எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட நார்மல். ரேரர்லேருந்து டென்சர் பார்த்து போகுது. அப்போ எப்படி பெண்ட் ஆகும்? டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகும். டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகுது. ஸோ இதை அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்டு. இந்த இடத்துல மீட் ஆகுதுல, இதுதான் நம்மளோட இமேஜ். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஸோ இங்கேருந்து இது வந்து ரே டயக்ராம் மெத்தடில் ஃபஸ்ட் நம்ம இமேஜை கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டாக?
இப்போ அடுத்து நம்ம யூவி மெத்தடுக்கு போகலாம். ஸோ μ1ஓட வேல்யூ என்னது 1, μ2ஓட வேல்யூ இஸ் வாட்டர். ஏன்னா லைட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆப்ஜெக்ட்டு விச் இஸ் μ1, எந்த மீடியமுக்கு போகுது μ2, ஓகே வாட்டர். இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன், நம்மளுக்கு இது 1, இது வந்து μ வாட்டர். ஐ காட் திஸ் ஆன்சர். இப்போ நல்லா கவனிங்க, இது சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர், பிளெயின் சர்ஃபேஸ் இல்லையா? இதிலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் வாட் u. இமேஜோட டிஸ்டன்ஸ் என்னது v, ரைட்டா இல்லையா? இப்போ இங்கே என்னென்னா கிரேட்டர் தென் 1 நம்பர், எப்போவுமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1. இதுக்கு வந்து என்னது வாட்டருக்கு கிரேட்டர் தென் 1 வேல்யூ இட்ஸ் இஸ் மல்டிப்ளைட் பை u. ஸோ யூவோட வேல்யூ என்னவா, வியோட வேல்யூ வில் பி கிரேட்டர் தென் u. ஏன்னா இங்கே இட் இஸ் மல்டிப்ளைட் பை அ கிரேட்டர் தென் 1 நம்பர் μ வாட்டர். ஓகே, ஸோ u இது தான், v இது. ரெண்டு டிஸ்டன்ஸ் u அண்ட் v ரெண்டுமே நான் போல்லேருந்து தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஐ நீட் டு கால் இட் அஸ் வாட், ஒரிஜினல் ஹைட், ரியல் ஹைட். இது இங்கேருந்து இவ்வளோ ஹைட்டு ரியல் ஹைட். பட் இதை நம்ம என்ன சொல்லணும், அப்பேரண்ட். புரியுதா இல்லையா? இது வந்து ரியல் ஹைட் ஆப்ஜெக்ட்டு, இது வந்து என்னது இமேஜோட ஹைட், தட் இஸ் அப்பேரண்ட் ஹைட். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட அப்சர்வர் எங்கே இருக்கார், தண்ணிக்குள்ளே இஸ் தேர். தண்ணிக்குள்ளேருந்து பார்க்குறவனுக்கு ஒரிஜினலாக ஆப்ஜெக்ட் இருந்த ஹைட் என்னது ரியல். பட் ஆனால் இப்போது இந்த ரிஃப்ராக்ஷன், பிளெயின் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன் இமேஜ் எங்கே போயிடுச்சு, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ எங்கே தெரியும், இந்த இடத்துல தெரியும். கரெக்டாக இல்லையா? ஃபார் திஸ் அப்சர்வர். ஸோ அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம், அப்பேரண்ட் ஹைட். ஸோ இப்போ v இருக்கு இல்லையா, திஸ் v ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் apparent height. இந்த u I am going to call it as real height. So u இருக்க இடத்துல real height, v இருக்க இடத்துல apparent height. ஸோ இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா இது போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். I'll get apparent height is equal to mu water into real height. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் you just post in the comment section. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ what is the shift here? இது வந்து apparent height, real height. ஸோ இது தானே ஷிஃப்ட்டு, இதுதான் நம்மளோட ஷிஃப்ட்டு. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் ஷிஃப்ட்டு கேட்டானா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து அப்பேரண்ட் தான் அதிகம். ஸோ இது மைனஸ் ரியல், திஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர், அப்பேரண்ட் இஸ் கிரேட்டர் தென் ரியல். ஸோ அப்பேரண்ட் ஹைட் மைனஸ் ரியல் ஹைட். சரிப்பா, இது வந்து வி ஆர் டன். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான கேஸ் இதுவும். ஸோ இதோட இந்த டாபிக் ஃபினிஷ் ஆகுது. ஓகே, ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இது வந்து ஒரு வெசல், ஓகே, ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் வந்து 3 இம்மிசிபிள் லிக்விட்ஸ் ஆர் பீன் ஃபில்டு. 3 இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னா தண்ணியும் ஆயிலும், தண்ணியும் ஆயிலும் மிக்ஸ் ஆகாது, கரெக்டாக? ஸோ தே ஆர் இம்மிசிபிள், ரெண்டு மிக்ஸ் ஆகாத இம்மிசிபிள் அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ 3 இம்மிசிபிள் லிக்விட் இருக்குது. ஸோ இது ஒரு இம்மிசிபிள் லிக்விட், இது ஒரு இம்மிசிபிள் லிக்விட் அண்ட் திஸ் இஸ் another இம்மிசிபிள் லிக்விட். ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு μ1ஓட டெப்த் என்னென்னா d1, μ2 லிக்விடோட டெப்த் வந்து d2 அண்ட் தேர்ட் லிக்விடோட டெப்த் வந்து என்னது d3. ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1, μ2, μ3. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாட்டம் மோஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். தட் இஸ் பாட்டமில் இருக்கிறது யார், μ3க்கு கிரேட்டர் μ2 அண்ட் திஸ் இஸ் μ1. ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இந்த பாட்டம் மோஸ்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்குது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏம் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ லிக்விட் ஃபில்லாக இருக்குது, இது ஆஸ் யூஷுவல் திஸ் இஸ் ஏர் மீடியம். ஓகே, நம்மளோட ஆப்ஜெக்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பாட்டம் ஆஃப் த கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் ரைட், இதோட இமேஜை கண்டுபிடிக்கணும். இதோட இமேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது என்னோடய ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சிஸை ட்ரா பண்ணிடுறேன். பிரின்சிபல் ஆக்சிஸ் ஷுட் பி parallel perpendicular to the boundary. ட்ரா பண்ணியாச்சா? இப்போ இதோட இமேஜ் எங்கே வரும் சொல்கிறான் அப்படின்னா, இட் வில் கம் சம்வேர் இயர். ஸ்பெசிஃபிக்காக நான் போடல, ரஃபாக தான் போடுறேன். ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க இமேஜ். ஓகே, இமேஜ் இஸ் கோயிங் டு, இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் அண்ட் திஸ் இஸ் வேர் த இமேஜ் கம்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் பாட்டம் மோஸ்ட் கண்டெய்னரில் வைக்கும்போது இமேஜ் எப்படி தெரியும், ஸோ இந்த அப்சர்வருக்கு இந்த பால் வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆன மாதிரி தெரியும். திஸ் இஸ் வாட் நம்மளோட இமேஜோட பொசிஷன், இது ஆப்ஜெக்டோட பொசிஷன். ஸோ இமேஜ் வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம் அதோட என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னு. நான் வித்தவுட் ப்ரூஃப் இந்த ஃபார்முலா சொல்ல போகிறேன். இப்போ இதுதான் போல்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இங்கேருந்து தான் எல்லா டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணணும். திஸ் இஸ் அவர் போல்.
ஸோ திஸ் பாயிண்ட்டை நான் என்னென்னு கூப்பிட்றேன், போல் கூப்பிட்றேன். இங்கேருந்து எல்லா டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இமேஜோட டிஸ்டன்ஸ். ஸோ வாட் இஸ் த ஒரிஜினல் டெப்த் இங்கே? வாட் இஸ் த ஒரிஜினல் டெப்த்? ஒரிஜினல் டெப்த் இஸ் d1 + d2 + d3. அதாவது இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது நம்மளோட ஒரிஜினல் டெப்த் என்னது? திஸ் இஸ் d ஒரிஜினல் ஆர் ரியல் டெப்த். இது நம்மளோட ரியல் டெப்த். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இமேஜ் என்ன ஆயிடுச்சு? இதென்ன நம்மளோட இமேஜோட டிஸ்டன்ஸு போலில் இருந்து. இது நம்மளோட அப்பேரண்ட் டெப்த், DAPPன்னு போடுறேன் அப்பேரண்ட். ஸோ இது வந்து ஒரிஜினல் டெப்த்து. போலில் இருந்து d1 + d2 + d3. ஸோ இங்கேருந்து d1 + d2 + d3. D அப்பேரண்ட் என்ன வரும்? இங்கே தான் ஃபார்முலா இருக்குது which you need to memorize. இது நான் ப்ரூஃப் இல்லாமல் தான் சொல்ல போகிறேன். ஓகே, இங்கேருந்து மேலே லிஃப்ட் ஆனது. ஸோ இந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d1/μ1 d2/μ2 + d3/μ3. ஸோ இந்த ஃபார்முலா வந்து வித்தவுட் ப்ரூஃப் தான் நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் அ ரிசல்ட். இது ஒரிஜினல் டெப்த். இப்போ உங்ககிட்ட யாராவது ஷிஃப்ட் கேட்டானா என்ன பண்ணுவீங்க? இது அப்பேரண்ட் டெப்த், ஐ செட் த ஃபார்முலா. இதுதான் நம்மளோட ஷிஃப்ட், கரெக்டாக? ஜஸ்ட்டு நீங்கள் மைனஸ் பண்ணாலே போதும். திஸ் இஸ் யுவர் ஷிஃப்ட். இப்போ நம்ம ரே டயக்ராம் வச்சு ஒரு ஸ்மால் ப்ரூஃப் மட்டும் பார்க்கலாம். ரே டயக்ராம் வச்சு ப்ரூஃப் சொல்கிறது கொஞ்சம் ஈஸி. ஓகே, எப்படின்றத பாருங்கள். சரி, இது நம்மளோட ஆப்ஜெக்டா? இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இப்படி ஒரு ரேஸ் போகுது. இந்த போகிற ரேஸ் என்ன ஆகும்? இட் வில் பெண்டு. இப்போ இது வந்து டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுது. இப்போ இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். ஸோ இங்கே போகிற லைட்டு அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுது. ஸோ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? இமேஜ் வில் பி ஃபார்ம்ட் இயர். இதுதான் ஃபஸ்ட்டு இமேஜ் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன். அதுக்கப்புறம் இப்படி போகிறது என்ன ஆகும்? இட் வில் ஒன் செகண்ட் இட் வில் பி கோயிங் அவே ஃப்ரம் த நார்மல். அப்போது இதுதான் என்னது? செகண்ட் இமேஜ். இப்போ அடுத்து தேர்டு ரிஃப்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? நான் ரஃபாக போடுறேன் டயக்ராமு. தேர்ட் இமேஜ் வில் பி ஃபார்ம்ட் இயர். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷனில் இமேஜ் இங்கே வருது. இந்த இமேஜ் வந்து அடுத்த இதுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி செகண்ட் இமேஜ். இந்த இமேஜ் வந்து அடுத்த ரிஃப்ராக்ஷனுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி ஃபைனல் இமேஜ் வில் பி ஃபார்ம்ட் இயர். ஓகே, திஸ் இஸ் ஸ்மால் ப்ரூஃப் யூஸிங் ரிஃப்ராக்ஷன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே டென்சர், இது ரேரர், அப்புறம் இது டென்சர் ஆகும், இது ரேரர் ஆகும், இது டென்சர், இது ரேரர். ஸோ அப்படியே பெண்ட் ஆகி அவே ஃப்ரம் த நார்மல் வில் கெட் த ஃபைனல் இமேஜ் இயர். ஸோ இங்கே இருந்த லைட் ரேஸ் அப்படியே நேராக போகுது. ஏன்னா இது வந்து நார்மல் இன்சிடென்ஸ் தானே. த ரே வில் பி அன்டிவியேட்டட். அப்படியே மேலே போயிடும். ஸோ ரிஃப்ராக்ட் ஆகி இந்த இடத்துல மீட் ஆகும். புரியுதாப்பா? எஸ். ஸோ ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் ரிஃப்ராக்ஷன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்பா. இந்த வீடியோலேருந்து லேர்ன் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.